ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆன்லைன் மீட்டிங்கில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்கள் முழு தேவன் தம்முடைய கிருபையினால் நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் சிறியோர் பெரியோர் பலவீனர்கள் யாவரையும் தேவன் காத்ததற்காக தேவனுக்கு நான் நன்றியோடு துதிக்கிறோம். ஊரடங்கினுடைய அதனுடைய அறிவிப்புகள் நேற்றும் இன்றும் மத்திய அரசு அல்லது தமிழக அரசினுடைய அறிவிப்புகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாவற்றிலும் நாம் தேவனை துதிக்க நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலேயும் தேவனை துதியுங்கள். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், என்ன நேர்ந்தாலும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் எந்நேரமும் எல்லா மனுஷருக்காகவும் தேவனை துதியுங்கள் சொல்கிறது. ஸோ நாம் ஒருவருடைய வாயிலும் குறை சொல்லுதலோ அல்லது முறுமுறுப்போ இல்லாதபடிக்கு கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வழி நடத்துதலுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற நல்ல கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வாசிக்கிறோம். ஓகே, இந்த நாளிலும் என்னுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய தாழ்மையை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு சில சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவளை குறித்த வார்த்தை அடிமையின் தாழ்மை என்று வாசிக்கிறோம். அடிமையின் தாழ்மை. ஏதோ இந்த செய்தியை ஒரு வாலிப பெண்ணுக்கென்றோ அல்லது சகோதரிகளுக்கென்றோ நாம் எடுத்து விடாதபடிக்கு அவருடைய ஜீவிதத்திலிருந்து அந்த அடிமையின் தாழ்மையிடத்திலிருந்து சகோதரர்கள், வாலிபர்கள், முதியவர்கள், சிறியோர் எல்லாருமே நாம் சில சத்தியங்களை அவருடைய ஜீவிதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம், கிருபை பெற்றவள். அடிமையின் தாழ்மையை கர்த்தர் கண்ணோக்கினார். வானம் தமது சிங்காசனம், பூமி தம்முடைய பாதப்படியாக கொண்டு தேவன் யாரை நோக்கி பார்க்கிறார் என்றால் ஏசாயா 66:2 இப்படி நான் வாசிக்கிறோம். ஆவியில் நொறுங்குண்டு, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன். தேவன் நோக்கி பார்க்கிறது யார் என்றால் ஆவியில் நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். சோ அப்படியாய் அடிமையின் தாழ்மையை கர்த்தர் கண்ணோக்கினார், என்னை பார்த்தார். அந்த அடிமையின் தாழ்மையிலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவது நான் ஒவ்வொரு சத்தியமாய் சொல்கிறேன். அடிமையின் தாழ்மை. அவருடைய வாழ்க்கையில் உண்டான அந்த கன்னிகையினிடத்தில், அந்த கன்னி பெண்ணிடத்தில், அந்த வாலிப பெண்ணிடத்தில் இருந்ததான முழு அர்ப்பணம், டோட்டல் சரண்டர், முழுமையான அந்த அர்ப்பணத்தை முதல் சத்தியமாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். இங்கே நாம் கேப்ரியல், தேவதூதன் கேப்ரியல் 1:26 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் 28 மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய அந்த கமிஷன்ஸ் 30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார்.
கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிடாது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடம், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். ஒரு அடையாளத்தை காண்பித்தவுடன் 37ஆம் வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் தூதன். 38, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. 38ஆம் வசனம், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். பிரைஸ் தி லார்ட். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். So here is the total surrender. முழு அர்ப்பணம் இங்கதான் இருக்கு. அடிமையாய் இருக்கிறவர்களால் மாத்திரமே, அடிமையின் சிந்தை பூண்டவர்கள் மாத்திரமே, அடிமையின் தாழ்மை உள்ளவர்களால் மாத்திரமே இம்மீடியட்டா உடனடியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா அர்ப்பணிக்க முடியும். இவன் என்ன செய்ய முடியல அப்படின்னா, உடனே தன்னுடைய சுய புத்தியை அவ யோசிக்கவே இல்லை. ஒபீடியன்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங், சுய புத்தியை சாராத, சுய புத்தியை சாயாத ஒரு கீழ்ப்படிதல். ஒரு கேள்வி வந்துச்சு, நான் புருஷனை அறியேனே, அப்படிதான் கேட்டா. நான் புருஷனை அறியல, நான் எப்படி கர்ப்பவதி ஆக முடியும் கேட்டா கேள்வி ஆனல. இனி நான் கர்ப்பவதி ஆனா என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு கான்சிக்வன்சஸ் எல்லாம் பின்னால இதன் மூலமாய் விளையக்கூடிய விளைவுகளை எல்லாம் அவ என்ன செய்யல அப்படின்னா யோசிக்கல. என்னுடைய திருமணம் என்ன ஆகும், என்னுடைய திருமணம் என்ன ஆகும், எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற புருஷனாகிய ஜோசப் என்னை குறித்து என்ன நினைப்பார், நான் திருமணத்துக்கு முன்னதாகவே நான் கர்ப்பம் தாங்கிட்டேன்னா எனக்கு நடக்க வேண்டிய மேரேஜ் என்ன ஆகும். ஓகே, மேரேஜ் அதெல்லாம் யோசனையே கிடையாது, அதெல்லாம் சுய புத்திக்கு அங்க இடமே கிடையாது. மேரேஜ் நடக்கலனாலும் சரி, ஓகே, எனக்கு ஒரு நிந்தை வருமே, ஒரு அவமானம் வருமே. இந்த நாட்கள் போல இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நிச்சயிக்கப்பட்டதான ஒரு பெண் கற்பம் தாங்கினால், கருதரித்தால், அது என்னங்கிறது கரெக்டா கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, பாளையத்துக்கு புறம்பாக்கி கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் யோசிக்கவே இல்லை. இதனுடைய விளைவு என்ன ஆகும், இப்ப என்னை நிந்திக்கிறது மாத்திரம் இல்லை, என்னை கல்லறிந்து என்னை கொண்டுடுவாங்களே, நான் மரிச்சிருவனே, மரித்தாலும் பரவாயில்ல, என்ன நிந்த வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற புருஷன் என்ன தள்ளிட்டாலும் பரவாயில்ல. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு தூய பலியாய், உகந்த காணிக்கையாய், உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை என்னவென்றால், புதிய உடன்படிக்கையினுடைய புத்தி உள்ள ஆராதனை தம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் படைப்பது. மரியாள், கன்னிப்பெண்ணாகிய மரியாள், 17-18 வயது நிரம்பிய ஒரு அருமையான ஒரு வாலிப பெண், தன்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாய் படைத்தாள். ஆண்டவரே, என் சரீரத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்மேல் கற்பம் தரிக்க, எனக்குள், என்னுடைய கற்பத்துக்குள் உமக்கு நான் இடம் கொடுக்கிறேன், என் சரீரத்தை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என் சரீரத்தை நான் ஜீவ பலியாய் படைக்கிறேன்னு சொல்லிட்டு புத்தி உள்ள ஆராதனை செய்தவள் கன்னி மரியாள், வாலிப பெண். அதனுடைய விலைக்கிரயம் என்ன, தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு ஒப்படைக்கிறதுக்கு அவளுடைய
அதுக்கு அவள் செலுத்தின கிரயம் என்னவென்றால், அந்த புத்தி உள்ள ஆராதனைக்கு உண்டான கிரயம் என்னவென்றால், நிந்தை, அவமானம், கல்லெறியக்கூடும், திருமணம் தடைபடக்கூடும், புருஷன் தள்ளிவிடலாம். இவ்வளவு கிரயம். இவ்வளவு கிரயத்தையும் அறிந்து, ஆண்டவரே உமக்கு நான் அடிமை. நாம் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில், வேறொருவனை இயேசு நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். 61ஆம் வசனம், வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்பி வைத்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இவர்களெல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. உம்மை நான் பின்பற்றுவேன், ஆனாலும் போய் நான் என்ன செஞ்சுட்டு வரணும் அப்படின்னா, நான் பர்மிஷன் வாங்கிட்டு வர்றேன், நான் உத்தரவு வாங்கிட்டு வர்றேன். நோ 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 நோ. பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அல்லது இயேசு கிறிஸ்துவனை கூப்பிட்டதுக்கு போய் நான் போய் முதல்ல நான் அடக்கம் பண்ண வேண்டிய காரியத்துல நான் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறது போல மரியாள் என்ன செய்யல அப்படின்னா, இம்மீடியட் ரெஸ்பான்ஸ், உடனடியான கீழ்ப்படிதல். உடனடியான கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டுலாம் இல்ல. நான் எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய நிச்சயிக்கப்பட்ட புருஷனாகிய என்னுடைய ஜோசப்ட போய் நான் உத்தரவு வாங்கிட்டு வர்றேன், நான் சொல்லிட்டு வர்றேன், நான் உத்தரவு வாங்கிட்டு வர்றேன், நான் கன்சல்ட் பண்ணட்டும், இப்படிதான் சம்பவிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியினால் நான் கர்ப்பம் தெரிவிக்க போறேன். இது சாதாரண ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ஒரு பெரிய விஷயம். என்னுடைய நியமிக்கப்பட்ட புருஷனிடத்துல நான் ஒரு ஆலோசனை பெற்று உத்தரவு கேட்டுட்டு வரேன்னு சொல்லல, எக்ஸ்கியூஸ் பண்ணல. இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ். இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ். தேவன் யாரை தெரிந்து கொள்ளக்கூடும்? தேவன் தெரிந்து கொள்ளக்கூடியதான பாத்திரர்கள், தேவனுடைய முழு இருதயம் கொண்ட சீஷர்கள் யார் என்றால், இம்மிடியேட்டா, உடனடியான கீழ்ப்படிதல். உடனடி கீழ்ப்படிதல். சுய புத்திக்கு இடப்படாதபடிக்கு. அவருடைய வொர்ஷிப், அவருடைய ஆராதனை புத்தி உள்ள ஒரு ஆராதனை. தன்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கென்று பரிசுத்த ஆவியானவருக்கென்று முழுமையாய் திறந்து கொடுத்தால், அதுக்கு கிரைய என்னன்னு தெரிந்திருந்தே அவள் ஒப்பு கொடுத்தாள். சோ அவருடைய அந்த அடிமையின் தாழ்மை இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் உடனடியான கீழ்ப்படிதல். தாமதிக்கிற ஒரு கீழ்ப்படிதல் இல்ல, உடனடியான ஒரு கீழ்ப்படிதல். கிரயம் செலுத்துகிறதான ஒரு கீழ்ப்படிதல். தேவனுக்கு எது பெஸ்டோ, மேன்மையானது தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுக்கு பெஸ்ட் நாம் கொடுக்கணும். we should give the best to our Lord. தேவனுக்கு மேன்மையானதை, தன்னுடைய சரீரத்தை கிரைய செலுத்தி புத்தி உள்ள ஆராதனை செய்து தேவனுக்கு மேன்மையானதை அர்ப்பணம் செய்தவள் மரியாள். ஓகே, நாம் இரண்டாவது அவருடைய வாழ்க்கையிலிருந்து, அந்த அடிமையின் தாழ்மை இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். கேப்ரியலுக்கு ஒரு முகவரி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முகவரியில நீ போய் பார்க்கணும். இந்த முகவரியில கலிலேயாவுக்கு போகணும், நாசரேத்து என்னும் ஊருக்கு போகணும். அதுல ஜோசப் என்பவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கன்னிகை, அந்த கன்னிகையிடத்திற்கு நீ சொல்லணும். அதான் அவளுடைய டிசைனேஷன். அவளை குறித்து வேதம் சொல்கிறது என்னவென்றால், அவள் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, 34ஆம் வசனம். மரியாள் தேவதூதனை நோக்கி அவள் சொன்ன வார்த்தை, புருஷனை அறியேனே. புருஷனை அறியேனே. புருஷனை அறியாத கன்னிகை. புருஷனை அறியாத கன்னிகை. இன்னைக்கு இருக்கிற நாட்கள் முழுவதும் அந்த பரிசுத்தம் தூய்மை இன்னைக்கு எங்கன்னு கேட்க வேண்டியதா இருக்கு. சோ ஒரு வாலிபனுக்கும் பிறகே
போகாதபடிக்கு தன் வாலிபத்தை காத்துக்கொண்ட, உலகத்தால் கரைவிடாதபடிக்கு புருஷனை அறியாத கன்னிப்பெண். வாலிபர் பிறகு அவன் தரித்திரனானாலும், அவன் ஐஸ்வர்யவனானாலும், அவன் படித்தவனானாலும் படிக்காதவனானாலும், அவன் அழகுள்ளவனானாலும் அழகற்றவனானாலும், அவன் காசு பணம் படைத்தவனா இருந்தாலும் ஏழையானாலும், ஒரு வாலிபன் பிறகு போகாதபடிக்கு தன் வாலிபத்தை உத்தமமாய் காத்துக்கொண்ட கன்னிகை, புருஷனை அறியாதவள். பரலோக பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்புவதற்கு அவர் எதிர்பார்த்ததான அந்த கருப்பை, எப்படிப்பட்ட கருப்பை, எப்படிப்பட்ட கர்ப்பப்பை அவர் எதிர்பார்த்தார் என்றால், சுத்தமான கர்ப்பப்பை. அது இந்த கடைசி நாட்கள்ல அசுத்தமான கர்ப்பப்பைகள். தன்னுடைய ஒரே பேரான பரிசுத்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் எந்த கர்ப்பப்பைக்குள்ள வைக்க விரும்பினார்னா, கிளீன் வூப், சுத்தமான கர்ப்பப்பைக்குள் தன்னுடைய ஆவியானவரை வைக்க விரும்பினார். அதான் அவருடைய டிசைனேஷன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப பெண்களாகட்டும், வாலிப பிள்ளைகளாகட்டும், ஈவன் இன்று நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்று, நாம் விசுவாசித்து, நாம் மறுபிறப்பு அடைந்த, ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவருமே கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகைகள் சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுவார். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டவர்கள். இப்ப நம்மளுடைய டெஸ்டிமனி, இப்ப இன்று நம்மளுடைய டெஸ்டிமனி எப்படிப்பட்ட டெஸ்டிமனியா இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகம்ங்கிறதான புருஷனை நான் அறியேனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாதபடிக்கு வேறொரு புருஷனை, கள்ள தொடர்பு, உலகத்தோடு கூட, உலகத்தினுடைய மாயையோடு கூட, உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தோடு கூட, உலகத்தினுடைய மகிமையோடு கூட, உலகத்தினுடைய சிற்றின்பங்களோடு கூட எந்த விதமான வேசித்தனம் இல்லாதபடிக்கு சுத்தமாய் நம்மை காத்துக்கொள்கிறார்கள். உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். பிரியமானவர்களே, மரியாதையிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன், பரலோகத்தின் தேவன், முழு உலகத்தையும் அப்படியே பரலோகத்தினுடைய தேவன் குனிந்து பார்க்கிறார். அவர் பார்க்கிற அப்படியே அவருடைய பரலோகத்தின் கண்கள் பார்க்கும் பொழுது, இஸ்ராயலில் கலிலேயாவில் நாசரேத் என்னும் ஊரில் ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளதான அட்ரஸ் இல்லாத ஒரு அடிமையின் தாழ்மையினுடைய பரிசுத்தத்தை கண்ணோக்கினார். நாங்கள் வாசிக்கிறோம் அந்த 1ஆம் அதிகாரத்தில், 1ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி நாம் புருஷனை அறியாதபடிக்கு வாழ முடியும்? எப்படி உலகத்தால் கரைபடாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? எப்படி என்னுடைய பரிசுத்தத்தை சுத்தவனாக காத்துக்கொள்ள முடியும் என்றால், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். That's a secret. மரியாளுடன், நாசரேத்தூரில் மரியாளுடன் கர்த்தர் கூடவே இருந்தார். கர்த்தரை தமக்கு முன்பாக நோக்கி பிழைத்தவள். எப்படி போத்திபாருடைய அரண்மனையில் வேதத்தில் வாசிக்கிறோம், ஜோசப் குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தர், நாம் அந்த வார்த்தையை திருப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். 3ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார். பின்னால நாம் வாசிக்கிறோம் 21ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். 28ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போட இருந்தபடினால். எத்தனை தடவை வாசிக்கிறோம்? 2ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஓகே,
ஜோசப் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் ஜோசப் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அவளுடன் இருக்கவில்லை, அவளுடன் இருக்க சம்மதிக்கவில்லை. அப்ப கர்த்தரோடு கூட, கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கிறார் என்றால் அவனுடைய குணாதிசயம் என்னவென்றால், அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட புத்திபாருடைய மனைவியுடன் என்ன செய்ய மாட்டார்கள் என்றால், உலகத்தோடு கூட, மாம்சத்தோடு கூட, சிற்றின்பங்களோடு கூட, தூண்டுகிறவர்களோடு கூட, பொல்லாப்போடு கூட இருக்க மாட்டார்கள். அவர் விலகுவார்கள், விலகி ஓடுவார்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு போத்திபார் மனைவியோடு கூட இருக்கவில்லை, இருக்க சம்மதிக்கவில்லை, இருக்க விரும்பவும் இல்லை. இப்ப மரியாதை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்? அவள் புருஷனை அறியேனே, கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறாள் என்றால் எந்த புருஷனோடும் அவள் இருக்க விரும்பவில்லை. இந்த ஆதியாகமம் 39 உள்ளதான வசனங்களோடு கூட நாம் மரியாளுடன் ஒப்பிட்டு பார்த்தால், கர்த்தர் மரியாளுடன் இருந்தார். மரியாள் எந்த புருஷனுடனும் இருக்க விரும்பவில்லை. மரியாள் தன்னுடைய நாசரேத்தில் உள்ள கலிலேயாவில் நாசரேத்துள் எந்த வாலிபனுடனும் நேரத்தை செலவு பண்ண விரும்பவில்லை, இருக்க சம்மதிக்கவில்லை, பேசிக்கொண்டிருக்க விரும்பவில்லை, சாட் பண்ண விரும்பல, கை கோக்க விரும்பல, டயத்தை ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. தன்னை காத்துக்கொண்டவள், புருஷனை அறியேனே. அருமையான சகோதரிகள், அருமையான வாலிப பிள்ளைகள், அருமையான வாலிப சகோதரர்கள், இந்த டெஸ்டிமனி உடையவர்களாக நாம் இருக்கணும். அடிமையின் தாழ்மை என்றால் அவளை குறித்ததான அவருடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்னவென்றால், நான் புருஷனை அறியேன். அவதான் கண்டிப்பேன், உலகத்தால் கரைபடாதவர்கள். ஓகே, நாம் மரியாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு சத்தியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அவளுக்கு தூதன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உனக்கு இனத்தாலாய் இருக்கிற 36 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36 வசனம். உனக்கு இனத்தாலாய் இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அவ்வளவுதான். இந்த தூதனுடைய செய்தியை கேள்விப்பட்டவுடன் என்ன செய்கிறா பாருங்க. 39 வசனத்துல, அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு, இவள் இருக்கிற பகுதி கலிலேயா, ஆன்டி எலிசபெத் முதிர் வயதில் உள்ளதான எலிசபெத் அவருடைய ஆன்டி, அவ குடியிருக்கிற ஏரியா மலைநாடு யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். 56 வசனம். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். What a wonderful spirit. இந்த வார்த்தை காண்பிக்கும் பொழுது இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே, அது கனம் பண்ணுதல் சொல்லிட்டு அந்த வார்த்தையை கனம் பண்ணுதல் இப்படி நாம் படிச்சிட்டோம். அதை நான் பிரிச்சு படிக்கிறேன். கனத்தை கொடுக்கிறதிலே, ஒருவருக்கு கனத்தை கொடுக்கிறதில் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். இந்த முழு உலகமும் எதுல முந்திக் கொள்கிறது என்றால், கனத்தை பெறுகிறதிலே. கனம் பெறணும்.
மரியாதையை பெற்றுக்கொள்ளணும், மரியாதையை பெற்றுக்கொள்ளணும், கனத்தை பெறணும், வாழ்த்து பெறணும். அடுத்தவங்க முந்தி என்ன வாழ்த்தணும், அடுத்தவங்க முந்தி என்ன போற்றணும், அடுத்தவங்க முந்தி என்ன கனப்படுத்தணும், அடுத்தவங்க முந்தி என்ன வணக்கம் சொல்லணும், அடுத்தவங்க முந்தி எனக்கு மன்னிப்பு கேட்கணும், அடுத்தவங்க முந்தி என்ன விசாரிக்கணும், அடுத்தவங்க முந்தி என் கால் கழுவணும். எல்லாம் இந்த உலக எல்லாம் இதுலதான், எல்லாம் அடுத்தவங்க செய்யணும், அடுத்தவங்க செய்யணும். கனம் பெறுகிறதிலே. ஆனால் வேதம் என்ன சொல்லி கொடுக்கிறது என்றால், கனம் கொடுக்கிறதில், கனம் கொடுக்கிறதில், கனம் பண்ணுகிறதில், மன்னிப்பு கேட்கிறதில், மன்னிப்பு கேட்கிறதுல முந்து, விசாரிக்கிறதுல முந்து, வாழ்த்துறதுல முந்து, அப்ரிஷியேட் பண்றதுல முந்து, கால் கழுவுறதுல முந்து, பணத்தை செலவு பண்றதுல முந்து. இது மாதிரி காரியங்கள் ஒண்ணு வாங்கிக்கணும் அப்படின்னா மனுஷன் முன்னால நிக்கிறான், கொடுக்கணும்னா கனம் கொடுக்கணும் அப்படின்னா பின்னால நிக்கிறான். பிரியமானவர்களே, மரியாள் அடிமையின் தாழ்மை, அடிமையின் தாழ்மை, கேட்ட மாத்திரத்தில் வாழ்த்துவதற்கு தீவிரம். மறுபடியும் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கே திருப்போம். மரியாள் எழுந்து யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். தீவிரம். என்ன ஒரு தீவிரம் பாருங்க. வாழ்த்துறதுக்கு ஒரு தீவிரம், வாழ்த்துறதுக்கு கனம் பண்ணுகிறதுக்கு ஒரு தீவிரம், முந்துறது, சர்வ் பண்றதுக்கு, அடுத்தவர்களுக்கு சர்வ் பண்றதுக்கு, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு. ஐயோ, என்ன ஒரு கன்சர்ன், என்ன ஒரு கன்சர்ன். அடிமையின் தாழ்மை உள்ளவர்களுக்கு உண்டான ஒரு கரிசனை. ஆன்டிக்கு இந்த ஒரு கிளவி பருவத்தில், இந்த முதிர் வயதுல ஆன்டி என்ன பண்ணுவாங்க, உடனே தாய் தகப்பன்ட்ட சொல்லிட்டு, அம்மா ஆன்டிக்கு இது 6ஆம் மாதமாமா, நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு மலைநாட்டுக்கு போனால் போய் 3 மாதம் இருந்து பணிவிடை செய்த, 3 மாதம் அவளுடன் கூட இருந்து பணிவிடை செய்த ஆவி, கரிசனையின் ஆவி, கனப்படுத்துகிற முந்தின ஆவி. இயேசு கிறிஸ்து இப்படிதான் ஜனங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருந்தார். கனம் பண்ண முந்தினார், கால் கழுவ முந்தினார், சீஷருடைய கால் கழுவுறதுக்கு அவர் முந்தினார். அந்த கன்சர்ன் நமக்கு வேணும். அதை நாம் மரியாதையிடத்தில், அடிமையின் தாழ்மையின் இடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் ஒரு தேவை, ஒரு நீடி பர்சன் அப்படின்னு ஒன்றை பார்க்கும் பொழுது அவர் மேல் நாம் கரிசனை உள்ளவர்களா இருக்கணும். பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு பின்னாடி நாம் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம். துர்கால் என்னும் ஒரு சீஷி நற்கிரியை செய்து வந்தாள். துர்கால் என்னும் ஒரு சீஷி, அவள் ஒரு விதவை, ஏழையானவள். அவர் நற்கிரியை செய்யறதுக்கு, அந்த சீஷி நற்கிரியை செய்யறதுக்கு அவள்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஊசி நூல் இருந்துச்சு, அவ்வளவுதான். நான் நற்கிரியை செய்யறதுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே, நான் எப்படி நற்கிரியை செய்வேன் அப்படின்னு நம்ம தலையை சுரிஞ்சிட்டு இருக்க கூடாது. நோ. அவர் கையில என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஊசி நூல் இருந்துச்சு, அவ்வளவுதான். ஒரு ஊசி, ஒரு நூல், அவ்வளவுதான். ஒரு ஊசியும் ஒரு நூலையும் கொண்டு துர்கால் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அன்னைக்கு அவ என்ன செஞ்சா அப்படின்னா, அவள் நிறைய வஸ்திரங்களை, சட்டைகள் எல்லாம் தைத்து கொடுத்தாள். அவளை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நற்கிரியை, அடிமையின் தாழ்மை. நான் அடிமை. இந்த வேளையிலே நம்மளுடைய இந்த காலகட்டத்தில், இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்மளுடைய, எனக்கு தெரிந்து எவ்வளவு பேர் உள்ளார இருக்கலாம் நம்ம சர்ச்சில். ஒரு சிலருக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள்னா திருமணம் ஆன வாலிபர்கள், திருமணமான வாலிபர்கள், யோவான், சின்ன யோவான், லூயிஸ், ஜெரோ, இவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல கரிசனையானவர்கள், சில டிரான்ஸ்போர்ட்ஸ் இல்லாத சூழ்நிலைகளில் இப்ப இருக்கிறதான லாக்டவுன் பீரியட்ல மெடிக்கல்
மெடிக்கலுக்கு போக வேண்டியதா இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா இருக்கு, ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போக வேண்டியதா இருக்கு. கொரோனா சீசன், கொரோனா சீசன், பஸ் போக்குவரத்து கிடையாது, இ பாஸ் போட்டு தான் ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அருமையான வாலிபர்கள் யோவான், லூயிஸ், ஜெரோ போன்றவர்கள் தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய வாகனத்தை, தங்களுடைய சக்தியை, தங்களுடைய பணத்தை, பிரைஸ் தி லார்ட், நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் தேவனை உளமாற நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிறனுக்கானவைகளை தேடுகிறவர்கள், பிறனுக்கானவைகளை தேடுகிறவர்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் உண்டாயிருக்கிறது. அடிமையின் தாழ்மை, அடிமையின் தாழ்மை. நாம் ஆகாயத்தில் சிலவம் பண்ணக்கூடாது. நோ, we should not. ஆகாயத்தில் சிலவம் பண்ணுகிறது அல்ல, பிறனுக்கானவைகளை தேடுகிற சிந்தை. அவள் அடிமை. தன்னுடைய எலிசபெத் ஆன்டிக்கு இந்த வயசுல இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. இப்பொழுது அவளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? இந்த சமயத்துல நான் ஹெல்ப் பண்ணணும், நான் ஒரு நற்கிரியை செய்யணும், நான் ஒரு 3 வாரம் போய் நான் கூட இருந்துட்டு வரேன்னு சொன்ன உடனே, praise the Lord, that's a goodness, this goodness, spirit of goodness. அதற்காக sacrifice பண்றது, such a wonderful spirit. so இப்படிப்பட்ட சகோதரர்களுக்காய் நாம் தேவனை நாம் துதிக்கிறோம். நாம் நன்றியதில் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுடைய நன்மைத்தனத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் நன்றியதில் உள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு கலசம் தண்ணீருக்காக ஆண்டவர் சொன்னார், ஒரு டம்ளர் தண்ணீருக்கு ஆண்டவர் கணக்கு வைக்கிறவர். இந்த சின்னஞ்சிறியவர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, சின்னஞ்சிறியவர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சோ இப்படிப்பட்ட அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. சோ கனப்படுத்த முந்திக் கொள்ளுங்கள், தீவிரம் காட்டுங்கள். கனம் பண்ணுகிறதிலே, வாழ்த்துகிறதிலே, நன்மை செய்கிறதிலே, பணிவிடை செய்கிறதிலே, பிறர் மேல் கரிசனையாய் இருக்கிறதிலே நாம் மரியாதையிடத்தில் நாம் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்கிறோம். ஓகே, நம்பர் 4, மரியாதையிடத்திலிருந்து, அடிமையின் தாழ்மையின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற 4வது ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் இங்கே வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம். அவருடைய வாயில் என்ன இல்லை அப்படின்னா முறுமுறுப்பு இல்லை. அவருடைய வாயில் என்ன இல்லை அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அந்நாட்களில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனி என்போர் தேசாதிபதியாய் இருந்து இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். முதல் 3 வசனங்கள் கோணலும் மாறுபாடுமான ஒரு காரியம். குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள்னா இது எவ்வளவு பெரியதான குழப்படி நடக்கும். அது சில காலகட்டங்களில் சில ராஜாக்களுடைய காரியங்கள் எல்லாம் அவரவர்கள் இருக்கிற இடத்துல குடிமதிப்பு இல்லாதபடிக்கு, நீ எங்க பிறந்தியோ நீ குடிமதிப்பு எழுதப்படும்படி அவரவர்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பு தான் தாவீது குடும்பத்தானாய் இருந்தபடினால் குடிமதிப்பு எழுதப்படும்படி தன் மனைவியானவரை அழைத்துக் கொண்டு யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம், எங்கிருந்து? நாசரேத்தூரில் இருந்து மறுபடியும் யூதேயா நாட்டில் உள்ளதான பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடக்கும் பொழுது இது என்னங்க, இது நம்ம இது என்ன, அது புரியாத ஒரு புதிரா இருக்கு. அவன் இருக்கிற இடத்துல குடிமதிப்பு எழுதுவானா? அவன் நான் பிறந்தனா யோசிச்சு பாருங்களேன். இந்த நாட்கள் அப்படி யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய குடிமதிப்பு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் எடுக்கிறதான ஒரு சென்சஸ் ஆகட்டும், இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு எடுக்கிற ஒரு சென்சஸ் ஆகட்டும், இப்ப அவங்கவுங்க ஊருக்கு போகணும் அப்படின்னா நிலைமை என்ன ஆகிடும்? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு கேயாஸ் அண்ட் கன்ஃபியூஷன். ஆனால் நாம் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா,
கர்த்தருடைய வசனத்தில் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாகவே நடந்தது என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாசிக்கும் பொழுது அதை நான் காண்பிக்கிறது நேரம் இல்லை. தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாகவே பெத்லெஹேமே, சிறிய பட்டினம், சிறிய ஊராகிய பெத்லெஹேமே, அப்ப எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் தான் நடக்குது. சோ எங்கேயாவது சில கேயாஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இப்படி நடக்குது. ஒரு ஆர்டர் ஒழுங்கான ஒரு ஆர்டர்ல நடக்கல, எல்லாம் கோணலும் மாறுபாடுமா நடக்குது அப்படின்னா நாம் கர்த்தருடைய கருத்தை பார்க்கணும். ஆண்டவரே, தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாவே இப்பொழுது நடக்கிறது. அப்ப தேவனை அறிந்த மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னா, அடிமையின் தாழ்மையானவன் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா தலையில அடிச்சுக்க மாட்டாங்க. அகஸ்து ராயனை குறித்து தலையில அடிச்சுக்க மாட்டாங்க. ஆட்சியாளர்களை குறித்து இது என்ன ஆட்சி, இது என்ன திட்டம், அது இது என்னையா திட்டம், அது இது என்ன திட்டம், அது எவனாவது இப்படி ஒரு திட்டம் போடுவானா? இது என்ன திட்டம், அது இது குடிமதிப்பு போடுற திட்டம், இது என்ன திட்டம், அது புத்தி கட்ட திட்டம், அறிவு கட்ட திட்டம், இது என்ன திட்டம், அது என்ன மேல இருந்து அதிபதிகள் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு வாயில என்னதான் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாருடைய வாயில என்ன இருக்குன்னா முறுமுறுப்பு இருக்கு, குறை சொல்லுதல் இருக்கு. அடிமையின் தாழ்மை என்ன செய்வான் என்றால், கோணலும் மாறுபாடுமான சந்ததியை பார்க்கும் பொழுது, கோணலும் மாறுபாடுமான ஆட்சியாளர்களை பார்க்கும் பொழுது, ராயனையோ ஆட்சியாளர்களையோ குறை சொல்லாதபடிக்கு, திட்டங்களை குறை சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிறபடியே நடந்தேறுகிறது, உமக்கு ஸ்தோத்திரம். எழுதப்பட்டிருக்கிறபடியே நடந்தேறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மரியாள் என்ன செய்யல அப்படின்னா, மரியாளுடைய வாயிலே, ஜோசப்னுடைய வாயில என்ன இல்லை அப்படின்னா, டிராவல், கர்ப்பிணி பெண். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகள், எஸ்பெஷலி புருஷன்மார்கள், கர்ப்பிணி பெண்கள், நார்மலா உண்டான செக்அப் பீரியட்ஸ் நமக்கு இருக்கு. நார்மல் செக்அப்ஸ், தாய் வீட்டுக்கு போறதான காரியங்கள், நல்ல வசதிகள் நிறைந்த இடத்துல உண்டான பிரசவ காலங்கள், யூசுவலாய் நமக்கு வழக்கமாய் இருந்ததான பிரசவ காலம், டாக்டர்ஸ், செக்அப்ஸ், சகலம் எல்லாம் தாறுமாறா இருக்கு எல்லாமே. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்சியாளர்களை நாம் குறை சொல்ல போறோமா? திட்டங்களை நாம் குறை சொல்லுவோமா? இல்ல கொரோனாவை குறித்து நாம் முறுமுறுப்பு சொல்லுவோமா? நோ 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 நோ, we should not. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் மத்தியிலே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல், குறை தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். அடிமையின் தாழ்மையினுடைய வாயில் என்ன இருக்குன்னா, துதி இருக்கும், ஸ்தோத்திரம் இருக்கும். அவள் தேவனை துதித்தவள். என் ஆத்துமா தேவனுக்குள் களி கூறுகிறது. ஆண்டவரே, நான் இப்ப இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். கர்ப்பிணி பெண்ணா இருந்து, ஆண்டவரே, மலைநாட்டில இருந்து இப்ப நான் கலிலேயாவிலிருந்து மலைநாட்டுக்கு நாங்கள் போகிறோமே, இவ்வளவு பயணம், ஸ்தோத்திரம். சரி, போனாங்களே, வழி பயணத்துக்காக முறுமுறுப்பா? நோ முறுமுறுப்பு. சரி, சத்திரத்துக்கு போனாங்களே, சத்திரத்தில் இடம் இருந்ததா? சத்திரத்தில் இடம் இல்ல, சத்திரத்தில் இடம் இல்ல. நோ முறுமுறுப்பு, நோ குறை சொல்லுதல், நோ தர்க்கம். உங்களுக்கு தான் அப்படி தெரியுது இல்ல? நீங்க முன்கூட்டியே ரிசர்வ் பண்ண வேண்டியதானே? இப்படி நான் போறோம்னு தெரிஞ்சு நீங்க ஏற்பாடு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணல. தர்க்கம், நோ தர்க்கம். முறுமுறுக்கல, தர்க்கம் பண்ணல. சத்திரத்துல இடம் இல்ல. எங்கதான் இடம் கிடைச்சது அப்படின்னா, மாட்டு கொட்டாயில தான் இடம் கிடைச்சது. சார், மாட்டு கொட்டகைக்காக ஸ்தோத்திரம், மாட்டு கொட்டகைக்காக ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அடிமையின் தாழ்மை என்போமானால், அடிமையின் தாழ்மை உள்ளவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிப்பார்கள். அவருடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கும், தேவனை துதிப்பார்கள். அவருடைய ப்ராவிடன்ஸ்க்காக, அவருடைய வழிநடத்தலுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்பார்கள். நாம் கர்த்தருக்காய் நாம் ஸ்தோத்திரிப்போம். இது எல்லாமே ஒவ்வொரு சத்தியம், ஒவ்வொன்றாய் ஆண்டவரே, இருக்கிற கோணலும் மாறுபாடுமான சூழலில் நான் முறுமுறுக்கிறேனா, நான் குறை சொல்றேனா, இயற்கையான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறதா? சாதாரணமான சூழ்நிலையில அசாதாரணமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கா? தேவனை துதிங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துங்க.
முறுமுறுக்க வேண்டாம், குறை சொல்லுதல் வேண்டாம், தர்க்கம் வேண்டாம். ஓகே, அடிமையின் தாழ்மையின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அடுத்த ஒரு சத்தியம் நாம் இங்கே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு பொறுப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியதா இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். அந்த வலுசர்ப்பத்தின் வால், அந்த வலுசர்ப்பத்தினுடைய வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இந்த லாஸ்ட் பார்ட்டை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஓகே, இந்த வலுசர்ப்பம் யாருக்கு பின்னால இருந்துச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் மோசேயை, ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேலர்களை, இஸ்ரேல் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான இஸ்ரவேலர்களுடைய ஆண் பிள்ளைகளை கொன்று போடும்படிக்கு அன்றைக்கு இருந்ததான சத்ருவானவன், வலுசர்ப்பமானது, பிசாசானவன் பார்வோனை பயன்படுத்தினான். பார்வோன் என்ன கட்டளை பிறப்பித்தான் என்றால், இஸ்ரவேலர்களுக்கு, அவருடைய குடும்பங்களுக்கு பிறக்கிறதான ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, டெலிவரியிலேயே என்ன செஞ்சணும், டெலிவரியிலேயே கொண்டு போனோம். மருத்துவச்சிகளிடத்தில் பார்வோன் சொல்லியிருந்தான், ஆண் பிள்ளை பிறக்குதா சாகடிச்சிருங்க. ஓகே, ஆனால் மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் அபார்ஷன் செய்யல, கொலை செய்யல. அப்பொழுது அவர்கள் சில சாக்கு போக்கு சொல்லி சில காரியங்களை சொல்லி தப்பிச்சிட்டாங்க. அப்ப உடனே பார்வோன் என்ன செய்தான் என்றால், பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியில போடும்படிக்கு அவன் உத்தரவிட்டான். அந்த நாட்களில் மோசேயினுடைய தாயார் அந்த பிள்ளையை பாதுகாக்கும்படிக்கு அந்த பிள்ளையை பார்வோனுடைய அந்த பிடிக்கு அவனுடைய பலத்த கைக்கு தப்பு வைக்கும்படி, அந்த பிள்ளையை பட்சித்து போடாதபடிக்கு வலுசர்ப்பம், பார்வோன் பிசாசானவன் மோசே என்கிற பிள்ளையை பட்சித்து போடாதபடிக்கு அந்த தாய் எவ்வளவாய் அவள் பாதுகாத்தாலோ, அந்த பிள்ளையை எப்படி ஒளித்து வைத்து அவள் பாதுகாத்தாலோ, அதே போல் மரியாள் இயேசு என்னும் பிள்ளையை, அந்த வலுசர்ப்பம் அந்த பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு ஏரோதை ஏவினான். என்ன செய்தார் என்றால், அந்த நாட்கள்ல மரியாள் யோசேப்போடு கூட உண்டான அந்த டைரக்ஷன், கப்ரியேல் கொடுக்கிற, அந்த தூதன் கொடுக்கிற அந்த டைரக்ஷன் படி, ஜாக்கிரதை, ஏரோதும் குழந்தையை கொல்ல வகை தேடுகிறான், அந்த குழந்தையை தூக்கிட்டு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு எகிப்துக்கு ஓடிப்போ. உடனடியாக அந்த பிள்ளையை வலுசர்ப்பம் பட்சிக்காதபடிக்கு, பார்வோன் எகிப்து ராஜா ஏரோது பட்சிக்காதபடிக்கு தன்னுடைய புருஷனுடைய ஒத்தாசையோடு கூட மரியாள் என்ன செய்தார் என்றால், அந்த பிள்ளையை தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடினாள். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் அந்த டைரக்ஷன், குழந்தையை கொல்ல வகை தேடினதானவர்கள் மரித்து விட்டார்கள், இப்ப நீ மறுபடியும் எடுத்துக்கிட்டு நீ நாசரேத்துக்கு போ. மறுபடியும் அந்த குழந்தை தூக்கிட்டு நாசரேத்துக்கு ஓடினாள். எவ்வளவாய் அந்த பரிசுத்த பிள்ளையாகிய அந்த இயேசுவை பாதுகாப்பதற்கு எவ்வளவு கரிசனை, எவ்வளவு அக்கறை, அடிமையின் தாழ்மை, ஏனோதானோட்டு இல்லாதபடிக்கு. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும், சகோதரிமார்கள் மாத்திரம்தான் இல்ல, அடிமையின் தாழ்மை. ஆண்டவரே, என்னை நம்பி என்னை ஒப்புவித்த இந்த பிள்ளைக்கு ஆண்டவரே, அது மோசே மாத்திரம் அல்ல, அது இயேசு மாத்திரம் அல்ல, நமக்கு தேவன் ஒப்புவித்த ஒவ்வொரு பிள்ளையும் பட்சித்து போடும்படிக்கு வலுசர்ப்பம் நின்று கொண்டிருக்கிறது. நாம் அது பொறுப்புள்ளவர்களா இருக்கணும், அதை காத்துக்கொள்ளும்படிக்கு.
ஏரோதனுடைய கைக்கும் பார்வோனுடைய கைக்கும் வலுசற்பத்தினுடைய பட்சித்து போடுகிற பீலி போடுகிறதான அந்த வலுசற்பத்தினுடைய கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நாம் நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு எவ்வளவு தீவிரிக்கணும், எவ்வளவு எடுத்துட்டு ஓடணும், எவ்வளவு பொத்தி பொத்தி நாம் பாதுகாக்கணும், ஓடணும், நாம் பிரயாசம் பண்ணணும். நாம் நிர்விசாரமா இருந்துடக்கூடாது. ஒரு தீக்குருவியை போல, ஒரு தீக்குருவி குறித்து யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தீக்குருவி தன்னுடைய முட்டைகளை மணலிலே வைத்து விட்டு அது பாட்டு செல்லுமா. அதை காவந்து பண்றது இல்ல, அதை காக்கிறது இல்ல. காக்காத கடின நெஞ்சம். ஒரு தீக்குருவி காக்காத கடின நெஞ்சம். தன்னுடைய பிள்ளைகள் இல்லாத போல அது அதனுடைய கவனம் எல்லாம் எது மேல இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய செட்டைகளை விரித்து கொண்டு நடப்பதில், தன்னுடைய டெக்கரேஷன்ல, தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில்லை, தன்னை சிங்காரித்துக் கொள்வதில்லை. அதுலதான் ஆஸ்ட்ரிச் கவனமா இருக்கான், தீக்குருவி. பிரியமானவர்களே, மரியாள் அடிமையின் தாழ்மை, எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த நற்பொருளை, எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த நற்பொருளை, எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதான இந்த விசுவாசத்தை, எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளை, எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவரை, எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதான இந்த நற்பொருளாகிய இந்த விசுவாசத்தை, கிருபையை, ராஜ்யத்தை ஆண்டவரே நான் காத்துக்கொள்வதற்கு நான் தீவிரிக்கட்டும். நான் நிர்விசாரமாய் நான் இருந்திட வேண்டாம். அடிமையின் தாழ்மை. நாம் மரியாளிடத்திலிருந்து நாம் இன்னும் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அவருடைய தாழ்மை குறித்து நாம் இங்க வாசிக்கிறோம். இயேசு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய நாசரேத்தருடைய வீட்டிலிருந்து தச்சுப்பட்டறை க்ளோஸ் பண்ணிட்டு தன்னுடைய மினிஸ்ட்ரிக்காக அவர் வெளியில செல்லும் பொழுது ஜீசஸ்னுடைய ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை முதல்ல என்கவுண்டர் பண்றாங்க. 3ஆம் வசனத்தில் இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார் கானா ஒரு திருமணத்துல. 4ஆம் வசனம், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். தன் தாயை மாம்சத்தின்படி அறியல. தன் தாயை மாம்சத்தின்படி அறியாதவர்கள் தான் இயேசுனுடைய சீஷர்கள். அப்படிதான் இருக்கணும். மாம்சத்தின்படி நான் ஒருவரை அறியக்கூடாது. ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. என்ன ஆச்சரியம் என்னவென்றால் 4ஆம் வசனத்துல மரியாள் இடரல் அடைந்திருந்தால் 5ஆம் வசனம் இருந்திருக்காது. இடரல் அடைந்திருந்தால் என்றால் 5ஆம் வசனம் அங்க இருந்திருக்காது. அவள் இடரல் அடையல, அவள் மனம் புண்படல, அவள் இடரல் அடையலங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னவென்றால் 5ஆம் வசனத்துல அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவ்வளவுதான். இடரல் அடைந்தவர்களுடைய ஸ்பிரிட் நமக்கு தெரியும். ஸ்திரீயே எனக்கும் என் வேலை எனக்கு வரல, எனக்கு எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியணும், நீங்க பாட்டு இருங்க. இத மாதிரி ஒரு வீட்டு சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியும், எனக்கு எப்ப எதை செய்யணும்னு எனக்கு தெரியும், இன்னும் வேற நேரம் வரல, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சகோதரிமார்கள் நாம் இடரல் அடைகிறோம், எவ்வளவு மனைவிமார்கள் நாம் இடரல் அடைகிறோம். எனக்கு தெரியும், உனக்கு என்ன, உனக்கு எனக்கு என்ன, உனக்கு என்ன, இப்ப விட்டுரு, நான் பாத்துக்கிறேன், எதை எப்ப எனக்கு செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? டியர் சிஸ்டர்ஸ், அருமையான மனைவிமார்கள், விட்டுருங்க, விட்டுரு, எனக்கு நேரம் அல்ல, விட்டுரு, எனக்கு எதை எப்படி செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இடரல் அடைந்திருந்திருப்பானால் எக்கடா கட்டுப்போங்க. திராட்சை ரசம் இருந்தாதான் என்ன, தீந்தாதான் என்ன, தண்ணியை தான் எடுத்து ஊத்துனாதான் என்ன, ஊத்தாம போனாதான் என்ன. இந்த மஹால்ல, இந்த திருமண மஹால்ல, இந்த வெட்டிங்ல பிரச்சனை நடந்தாதான் என்ன நடக்கணும். நான் ஏன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிறேன்? கண்ணு இருந்தா தானே பார்க்க சொல்லுது, கண்ணு இருந்தா தானே பார்க்க சொல்லுது, காது இருந்தா தானே கேட்க சொல்லுது. நான் ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிறேன்.
யாரோ என்னமோ என்ன செஞ்சுட்டு போட்டு போ. தட்ஸ் நாட் த ஸ்பிரிட். தட்ஸ் நாட் த ஸ்பிரிட். உங்க அப்பா என்ன சொல்றாரோ செஞ்சுட்டு போ. உங்க அப்பா என்ன சொல்றாரோ சொல்றதை செய். நீ படிச்சா என்ன, நீ படிக்காட்டினா என்ன, நீ போனா என்ன, நீ போகாட்டினா என்ன, நீ ஹாஸ்டல்ல தங்கினாதான், நீ ஹாஸ்டல்ல தங்காம இருந்ததா என்ன, நீ போனாதான் என்ன, வந்தா என்ன, நீ ஆச்சு உங்க அப்பா ஆச்சு, நீ ஆச்சு அவங்களாச்சு, நீ ஆச்சு இதாச்சு, என்னவோ யாரோ செஞ்சுட்டு போங்க. நோ 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 நோ. தட்ஸ் நாட் தி ஸ்பிரிட். மரியாளிடத்தில் உள்ள ஸ்பிரிட் அவள் இடல் அடையாதபடிக்கு என்ன சொன்னா அப்படின்னா, அவளுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, ஓகே என்னன்னு தெரியல, முதல்ல 30 வருஷத்துக்கு முன்னால தன்னுடைய குமாரனை இது மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க, இடல் அடையில, முகநாடி கூட வேறுபடல, முகநாடி கூட வேறுபடாதபடிக்கு தன்னை தாழ்த்தி வேலைக்கார இடத்துல அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி செய்யுங்க. அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க. பிரியமானவர்களே, அங்கிருந்து விளைந்ததுதான் திராட்சை ரசம். அந்த தண்ணி தான் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா திராட்சை ரசம் உண்டாக்குனது. ஒரு இனிமையான ஒரு திராட்சை ரசத்தை கொண்டு வர முடியும். அது யாருடைய பங்கு இருக்கு அப்படின்னா, மரியாளுடைய பங்கு இருக்கு. அதுல அவருடைய பங்கு பாதி இருக்கு. அதுல கரெக்டா டைரக்ஷன் பண்ணி வேலைக்காரர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டா, ஆயத்தப்படுத்தி வச்சுட்டா, வேலைக்காரர்களை ரெடி பண்ணி வச்சுட்டா. பிரைஸ் தி லார்ட். தாழ்மையின் சிந்தை, அடிமையின் தாழ்மை, இடர் அடையாத ஒரு சிந்தை. உனக்கு என்ன அப்படின்னு, நோ, தாழ்மை இல்லை. தாழ்மை பெருமை இல்லாதபடிக்கு, இடல் அடையாதபடிக்கு அந்த தாழ்மையின் சிந்தையை நாம் மரியாதையிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஓகே, மரியாதையிடத்திலிருந்து நாம் அடுத்து கற்றுக்கொள்கிற இன்னொரு சத்தியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம், அந்த தான் இயேசுவின் தாய் அப்படிங்கிறது ஒரு ப்ரீடாமினன்ஸ். அந்த இடத்துல எங்க இருந்தாங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து, 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், ஒலிவ மலையிலிருந்து அவர் பரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 13ஆம் வசனம், அவருடைய சீஷர்கள் மேல் வீட்டில் ஏறினார்கள். ஓகே, 14ஆம் வசனம், அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பேர் அப்படின்னா, சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடி இருந்த போது, அப்ப 1 among 120, 120 பேர்ல ஒரு நபர், அவ்வளவுதான். அதான் மரியாள். இப்ப இயேசுவை நாம் பெற்றெடுத்த இயேசுனுடைய தாய், இயேசுவை நான் பெற்றெடுத்தேன், நான் நிந்தையை சுமந்தேன், நான் பாடுபட்டேன், 30 வருஷம் நான் வளர்த்தேன், நான் ஆளாக்கினேன். அவர் என்னுடைய குமாரன், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதன்மையான இடம் இருக்கணும். நோ 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 நோ. அந்த ஸ்பிரிட்டே இல்லை. ஏன் அப்படின்னா, கானா ஊர்ல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க. கானா ஊரில் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டவர்கள், ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, மாம்சத்தின்படி அறியல. அந்த பாடம் நல்லா வாங்கிட்டதனுடைய எந்த அளவுக்கு ஆழத்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு அதனுடைய ஆழத்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா, ஓகே, நான் ஒரு சாதாரணமானவன், நான் ஒரு அடிமை, நான் இருக்கிற இடம் தெரியக்கூடாது, நான் இருக்கிற இடம் தெரியக்கூடாது. 120 பேர்ல அவர்கள் ஒருவர், அவ்வளவுதான். என்கிட்ட நீ ஆலோசனை கேட்கணும், என்ன நீங்க கன்சல்ட் பண்ணட்டும், என்கிட்ட நீ கவனிக்கணும், கேட்கணும், என்னுடைய குமாரனை குறித்து நீங்க பேசணும், போகணும், வரணும், எப்படியாவது தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி தன்னை முன்னால காண்பிக்கிறதுக்கு எவ்வளவு வேணும் எத்தனிக்காத அடிமையின் தாழ்மை. 120 பேரில் ஒருவர் அட்ரஸ் இல்லாம இருந்தாங்க. மாம்சத்தின்படி அறியல.
இப்ப இயேசு கூட இப்ப மரியாளும் தன்னை என்ன செய்யல அப்படின்னா மாம்சத்தின்படி தன்னுடைய குமாரன் அறியல. பிரைஸ் தி லார்ட். தட்ஸ் a spirit. மாம்சத்தின்படி நாம் அறியக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை மாம்சத்தின்படி அறியல. அவர் ஒரு இஸ்ரவேலில் ஒரு யூதரில் பிறந்த ஒரு யூதர், நான் ஒரு யூதன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இயேசுவை மாம்சத்தின்படி அறியல. மரியாளும் இயேசுவை மாம்சத்தின்படி அறியல. ரட்சகர் ஏன் வயிற்றுல பிறந்த புள்ள? நோ 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 நோ. ஏன்றா நல்லா ஒரு முறைக்கு பல முறை வாங்கியிருக்காங்க. யார் என் தாய், யார் என்னுடைய சகோதரர்கள், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் அவர் ஒரு முறைக்கு பல முறை சொன்னதை, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள், இந்த செய்தியெல்லாம் கேட்டு 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 உள்ளார வாங்கி வாங்கி தான் பெத்த மகனை கூட என்னவா அறியல அப்படின்னா சொந்த இயேசுவை தான் பிள்ளையா பார்க்காதபடிக்கு ரட்சகராக பார்த்தார். நான் ஒரு பாவி, எனக்கு ரட்சகர் வேணும். நான் ஒரு சின்னர், ஐ எம் a filthy sinner. நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு ரட்சகர் வேணும். எனக்கு இயேசு ரட்சகர் எனக்கு வேணும். இயேசுனுடைய அடிமை நான். அவ்வளவுதான், மறந்துட்டாங்க. தன்னுடைய மாம்சத்தின்படி தன்னுடைய பிள்ளைகளை ஈவன் நாம் இங்கே வாசிக்கிறோம். கடைசியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், பவுல் அப்போஸ்தலன் பிரியமானவர்களே, சீஷத்துவம் சபையில நான் சொல்ல விரும்புகிறேன். ரிலேஷன்ஷிப் அல்ல, டிசிபிள்ஷிப். அதான் மேன்மை. மாம்சத்தின்படி நாம் ஒருவரையும் நாம் அறியக்கூடாது. நாம் ஆவிக்குரியவர்களாய் சீஷத்துவத்தை தான் நாம் கட்டணும். ஆவியின்படி தான் நாம் அறியணுமே தவிர மாம்சத்தின்படி சொந்தம் பந்தம் இப்படிலாம் நாம் அறியக்கூடாது. நாம் இங்கே வாசிக்கிறோம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபை இயேசுவின் உடன் பிறந்த சகோதரனாகிய யாக்கோபை எங்க சொல்றாரு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதாவது 18ஆம் வசனத்தில் கூட நான் வாசிக்கிறேன். அரபி தேசத்தில் 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் 15 நாட்கள் ஜெருசலேம்ல பேதுருவோட தங்கியிருந்தேன். பவுல் சொல்றார். அதற்கு பிறகு வேற நான் யார் பார்த்தேன்னு சொல்றார்? கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் ஒருவரையும் நான் காணவில்லை. இங்க கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு அப்படின்னு பவுல் சொல்றார். ஓகே, இப்ப யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதுகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். யார் இந்த யாக்கோபு? 1ஆம் வசனம். இந்த யாக்கோபு யார் என்றால் கர்த்தருடைய சகோதரனாகிய, கர்த்தருடைய மரியாளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய உடன் பிறந்த சகோதரனாகிய யாக்கோபு தன்னை எப்படி சொல்லிக் கொள்கிறார் என்றால் பாருங்க 1ஆம் வசனத்துல, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லல அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்த சகோதரனாகிய யாக்கோபு. நோ 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 நோ, அதெல்லாம் அவர் சொல்லல. யாக்கோபு என்னன்னு சொல்லணும்? ஐ அம் தி சர்வெண்ட் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், நல்லா தெரியும். 3 வருட அவருடைய ஊழிய நாட்களில் இயேசு ஒரு முறைக்கு இன்னொரு முறை பல இடங்களில் என்ன சொல்லி இருப்பாருன்னா, யார் என்னுடைய சகோதரன்? பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே என்னுடைய சகோதர சகோதரிகள் இல்லாமல் வேற யார்? இந்த வார்த்தையை நன்கு கேட்ட யாக்கோபு, மாம்சத்தின்படி என் சகோதரனை நான் அறிய மாட்டேன். என் வீட்டில், எங்களுடைய வீட்டில் இருந்த எங்களுடைய பிறந்த என்னுடன் மூத்த சகோதரனாகிய இம்மானுவேலை நான் மாம்சத்தின்படி அறிந்து நான் சகோதரன் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவர் ரட்சகர். யாக்கோபு சொல்றார், அவர் எனக்கு தேவன்,
அவர் எனக்கு கர்த்தர், அவர் என்னுடைய ஆண்டவர், அவருடைய சேவகன், அவருடைய ஊழியக்காரனாகிய யாக்கோபு. பிரைஸ் லார்ட். இப்படிதான் யாக்கோபு பார்த்தார், இப்படிதான் மேரி பார்த்தாங்க. ஸோ அடிமையின் தாழ்மை என்றால் அந்த இடத்துல நான் ஒரு உடன் பிறந்த சகோதரன், நான் என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறதுக்கு நோ 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 நோ. இன்னைக்கு இருக்கிறதான ஊழியக்காரர்கள் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அடிமையின் தாழ்மை என்றால் ஒரு காலம் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணவே நான் விரும்ப மாட்டோம். மாம்சத்தின்படி நாம் ஒருவரை நாம் அறிய மாட்டோம். தங்களை மறைத்துக் கொள்கிறவர்கள், அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறவர்கள், 120 பேர்ல ஒருவராய் இருக்க விரும்புகிறவர்கள். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் யாரிடத்திலும் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் மரியாளிடத்திலும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அவருடைய அர்ப்பணிப்பு, முழுமையான அர்ப்பணிப்பு. காபிரியேல் தூதன் சொன்ன மாத்திரத்தில் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, எக்ஸ்கியூஸ் பண்ணவும் இல்லை. தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தால் அதனுடைய கிரையம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனுடைய கிரயத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தன்னுடைய முழு சரீரத்தும் கர்த்தருக்கு ஜீவ பலியாய் படைத்து புத்தி உள்ள ஆராதனை செய்தவர்கள். முறுமுறுக்காத ஒரு சகோதரி, கோணலும் மாறுபாடுமான சூழ்நிலைகளில் முறுமுறுக்காத ஒரு சகோதரி, கன்னிகை, புருஷனை அறியாத ஒரு கன்னிகை, உலகத்தால் கரைவிடாதபடிக்க தன்னை காத்துக்கொண்ட ஒரு சகோதரி, பிறனுக்கானவிலை தேடின ஒரு அருமையான ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ, கரிசனை உள்ளவள், தீவிரம் காட்டுகிறவள், கனம் பண்ண, செலவு செய்ய, வாழ்த்த, பிறரை போற்ற, நன்மை செய்ய, வணக்கம் செய்ய, விசாரிக்க, அன்பு கூற, நேரத்தை செலவு பண்ண, பணத்தை செலவு பண்ண முந்திக் கொண்ட ஒரு சகோதரி, தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்து தன் பிள்ளைகளை காவந்து பண்றதுக்கு, தன் பிள்ளைகளை ப்ரொடெக்ட் பண்ணுகிறதுக்கு, தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை காத்துக்கொள்ளுகிறதற்கு தீவிரித்தவள், பிரயாசப்பட்டவள், பாடுபட்டவள், தேசம் விட்டு தேசம் ஓடினவள். பிரைஸ் தி லார்ட். இடர் அடையாத ஒரு சகோதரி, மனம் புண்படாத ஒரு சகோதரி, நன்மை செய்தவள், தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணாதவள், மாம்சத்தின்படி அறியாதபடிக்கு. இதோ உன் தாய், இதோ உன் மகன். ஜானை பார்த்து கல்வாரி சிலுவண்டையில், கல்வாரி மேட்டில தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களை இயேசு கிறிஸ்து என்ன செய்யலனா, இதோ உன் மகன் சொல்லல. யோவானை பார்த்து இதோ உன் மகன், இதோ உன் மகன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். மாம்சத்தின்படியான தன்னுடைய சகோதரர்களை என்ன செய்யல அப்படின்னா, இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லல. நோ நோ நோ. ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட், she is your mother, he is your son. டைரக்ட் பண்ணார். எவ்வளவு பொறுப்புள்ளவராக இருந்தார். சிலுவையில் இருக்கும் பொழுது கூட சீஷத்துவம். இதோ உன் மகன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உன்னை கைட் பண்ணுகிறதுக்கு உண்டான வாழ்க்கைக்கு இந்த இளையவனை, இந்த ஜானை ஐடென்டிஃபை பண்ணி காண்பிச்சார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அடிமையின் தாழ்மை உள்ளவர்களாக இருந்து இப்படி இன்னும் எல்லா காரியங்களிலும் நாம் முன்னேறுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம் கிருபை செய்வாராக. ஆமென்.